கார்டனிங் பண்ணுற சிசர், அதான் கத்திரிக்கோலை வந்து தீட்டிகிட்ருக்காங்க, பட்டை தீட்டுறாங்க. இந்த கிரவுண்டில் எதாவது ஃபங்க்ஷன், அதாவது மேரேஜ் ஈவெண்ட் அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கெல்லாம் நார்த்தில் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி கிரவுண்டில் அப்படியே அந்த டைமில் வந்து டென்ட் போட்டு பண்ணுவாங்க. அதுக்காக தான் இங்கே இது மாதிரி இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது காட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் ஈவெண்ட் அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்துடுவாங்கள்ல, எங்கே இருந்தாலும் அவங்க ரிலேஷன் வருவாங்கல்ல. தலைவர் அதை வச்சு எதுவும் பண்ண மாட்டாரு, சாணை பிடிச்சிட்டு தான் இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 வண்டியும் வந்து கிளம்பிடுச்சு. வெளில போயிட்டு மீதி லோடு ஏற்றுறதுக்கு அதுவும் கிளம்பிடுச்சு. அவங்களுக்கான டிராக்டரும் கிளம்புது. டிராக்டர் கயிறு போட்டுட்ருக்காங்க. நம்மளது லோடு ஏற்ற ரிவர்ஸ் விட்டாச்சு. லோடு ஏற்றிட்டு போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிட் போட்டு தான் ஏற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து 2 மணி ஆகுது. இப்போ தான் ஹவுசிங் கிட்ட ஏற்றுறாங்க. இங்கே வந்து முன்னாடியே வந்து மூட்டைலாம் பிடிச்சி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே அப்படியே கொட்டி இருக்குது மூட்டை, வெளியிலேருந்து வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அதை வந்து அப்படியே மூட்டை பிடிச்சி வெயிட் போட்டு ஏற்றுறாங்க. ரைட், கொட்டி வச்சுருக்காங்க. இதை தான் மூட்டை பிடிச்சி ஏற்றுறாங்க. ஒரு பேக் வந்து எத்தனை கிலோ வெயிட் போடுறாங்கன்னு பார்ப்போம். 41 கிலோ போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே மூட்டை பிடிச்சது இருந்துச்சுன்னா சீக்கிரமாக லோட் ஆகிக்கிறோம். இவங்க பிடிச்சி ஏற்றுறதால வந்து லேட் ஆகுது. அப்புறம் டீ டைம், லன்ச் டைம் அதுன்னு போயிடுறாங்க. இதை வந்து நம்ம பார்க்கணும், சைடு வந்து கரெக்டாக பார்க்கணும். மூட்டை வெளியில் இலையில் வருதா அப்படின்ட்டு 2 சைடுமே பார்க்கணும். ஏன்னா வந்து ரொம்பவும் வெளியில் வச்சிட்டாங்கன்னா மூட்டை வந்து வெளில தள்ளிட்டு வந்துடும் ரன்னிங்கில். அதெல்லாம் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லோடு ஏற்றும் போது. ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இங்கே வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு மண் இருந்துச்சு. இப்போ தரை போடுறாங்க, சிமெண்ட் தரை. இந்த மல்லி காய வைக்கிறதுக்கு போடுவாங்க போல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி கான்க்ரீட் இந்த மாதிரி ஜல்லி மிக்சிங் பண்ணி போடுறது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின் பேர் தெரியலிங்களே, கலவை மிஷினா. அந்த மிஷினில் வந்து மண், ஜல்லி, சிமெண்ட், தண்ணி எல்லாம் போட்டு அதை ரோல் பண்ணி அது மாதிரி தான் இந்த கலவை, இந்த மிக்சிங் வந்து வருமே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த எம்சென்ட், இது வந்து எம்சென்டா, இது மண்ணை கொட்டிடுறாங்க. அடுத்து அதுக்கு மேலே ஜல்லி, அப்படியே அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் மூட்டையை பிரித்து கொட்டி அப்படியே தண்ணியை மிக்ஸ் பண்ணி அப்படியே போட்டுடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இங்கே அப்படி தான் போட்டாங்க. இது இப்போ அங்கே அப்படி தான் போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி அங்கே வந்து ஜல்லியும் எம்சென்ட்டும் மிக்ஸ் பண்ணிட்டாங்களா, இப்போ அப்படியே மேலே சிமெண்ட்டை கொட்டி ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அங்கே அதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அங்கேயும் இந்த சிமெண்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்க இந்த வேலையை ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்கிறாங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 10 அடி உட்காந்துருச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 இதோட 10 ஆச்சு. 10 மூட்டை உள்ளே உட்காந்துருச்சு. அப்படி இருந்தாலும் ஓப்பன் டோர் போடுறாங்க. குறுக்கட்டி ஒன்று போடுவாங்களாம். நம்மளுக்கு அந்த 2 வண்டி ஓப்பன் டோர் போட்டாங்க. நம்மளுக்கு வராதுன்னு நினச்சேன், ஆனால் நம்மளுதுலேயும் போடுவாங்களாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஏற்றியாச்சு, அதான் வந்து அந்த கிராசிங் ரயில்வே கிராசிங் போகிற அளவுக்கு ஏற்றியாச்சு. இப்போ சும்மா ஒரு கட்டு நம்மளாக ஒரு கயிறு போட்டுக்கிட்டு மீதி அந்த டிராக்டருக்கு ஏற்றினோன்னே வெளியில் கிளம்பி நம்ம கிளம்ப வேண்டியதான். இன்றைக்கி கண்டிப்பாக கிளம்பிடுவோம். நாங்கள் போயிட்டு கயிறை போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அங்கேருந்து இந்த ரயில்வே கிராசிங் பக்கமாக வந்தாச்சு. அதை வந்து மேலே லோடு ஏற்றக்கூடிய இடம். இப்போ நம்ம டிராக்டர்லாம் நமக்கு பின்னாடி அங்கேருந்து வரும். நம்ம ஏற்ற இடத்துல தான் லோடு வரும். நம்ம தமிழ்நாட்டு வண்டி 2 வண்டி சொன்னல, அது வந்து பாருங்கள் லோடு ஏற்றி தார்பாயெல்லாம் போட்டாச்சு. நமக்கு வந்து இந்த கயிறு கழட்டலான்னு வந்தோம். ஆனால் கயிறு போடுறவங்க தார்பாய் போடுறவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேணாம் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. அதான் சரி ஓகே, எப்படி தான் லோட் மேன் வருவாங்க டிராக்டரில், அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ ஒரு கோவில் இருக்குது. இந்த ரயில்வே கிராசிங்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்க, இந்த இதுக்காக தான் ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின் வந்து பக்கத்தில் இருந்து பார்த்து. பெட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த ஒரு கிராசிங்காக தான் நமக்கு இந்த ஹைட் ஏற்றிட்டு வந்தது. இங்கே இருக்கு பாருங்க கயிறு டைட் பண்ணுற கட்டை. இங்கே இப்போ இங்கே வருதுன்னா இதில் வச்சு இங்கே வச்சுருவாங்க. அது இழுத்து இழுத்து அது வந்து அச்சாவே ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? அப்படியே இப்போ டயரில் வச்சு முன்ன பின்ன அப்படியே நகர்த்தணும். அதை நகர்த்துறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நகர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அசால்ட்டாக கொஞ்சம் வேகமாக நகர்த்திட்டாலும் சோழி முடிஞ்சு என்னாச்சுன்னா கயிறு கட் ஆகிடும். அப்புறம் கட் பண்ணி கயிறு கட் ஆகிடுச்சுன்னா முடி வச்சு போடுற மாதிரி இருக்கும். இதுவுமே மல்லி தான், இந்த கண்டெய்னரில் ஏற்றுறது மல்லி தான், ஆனால் அது ஒயிட் சாக்கு. நமக்கு வந்து டிராக்டரில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தால வந்துடுச்சு, மாற்றிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றில் வந்து கயிறு வச்சு அதை டயரில் கயிறு வச்சு டைட் பண்ணிகிட்ருக்கோம். இது எப்பவுமே எப்படி போடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு இது போட்டுட்டு அடுத்து பேக்கில் போய்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்கில் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து திரும்ப இங்கேருந்து கிராஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கேருந்து கிராஸ் இந்த லைட்டு வெளிச்சு தெரியுது பார்த்தீங்களா, அதுலேருந்து கிராஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ராஜ்கோட்டில் ஏற்றிருக்கோம், அங்கே அப்படி தான் போட்டாங்க. இங்கே இவங்க எப்படி என்னான்னு தெரியல. இங்கே நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் அவர் அண்ணன் வந்து நவுத்திட்டுருக்காரு, நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னா வந்து இங்கே வேறு ஒரே சவுண்டாக இருக்குது, கேட்காது, அதனால் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இங்கே வெளிச்சத்துலேயே இருந்தால் நல்லா இருக்கும். இருண்ணா இன்னும் வைக்கல. ரைட்டு போலாமண்ணா. பொறுமையாக போனா. போலாமாங்க. பஸ் போதுண்ணா. ரிவர்ஸ் ஆனா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த கயிறு இழுக்கும்போது நம்ம பக்கத்தில் வந்து சொல்லக்கூடாது, ஏன்னா வந்து கயிறு கட் ஆகிடும். நம்ம ஏன்னா வந்து வண்டியில் தான் வச்சு நகர்த்துறோம். ரைட்டு மாதிரி அப்படியே இருங்க, வாங்க வரலாங்க, அப்படியே வாங்க வரலாங்க. லெஃப்ட்டு லைட்டா அப்படியே போலாமாங்க. பொறுமையாக போங்க. போலாமாங்க. லெஃப்ட் ஸ்டெடி பண்ணா, லைட்டாக ஸ்டெடி பண்ணா. போலாமாங்க. போதுண்ணா. முன்னாடி ஓகே, முன்னாடி போனா. போதும். இந்த கயிறு டைட் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, ஏன்னா வந்து கயிறு கட் ஆகிடும். நம்மளுக்கு புது கயிறுனாலும் பழைய கயிறுனாலும் ஓரளவுக்கு மேலே ஃபோர்ஸ் வண்டி இழுத்துச்சுன்னா
கயிறு கட் ஆகிடும். அதனால் கட் ஆகிடுச்சுன்னா மூஞ்சில் வந்து அடிச்சுன்னா மூஞ்சிலாம் காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நம்ம தள்ளி தான் நிற்கணும், சேஃப்டியாக நிற்கணும். தள்ளி நிற்கணும், சேஃப்டியாக நின்றுக்கணும். இந்த ஃபஸ்ட்டில் போட்டது இது, இந்த ஃபஸ்ட்டில் போட்டது தான் கொஞ்சம் வந்து லூஸாக வந்து கயிறு வந்து லூஸ் ஆகுது. இதெல்லாம் அப்படிங்க ஒரு பக்கா. அந்த பக்கம் போ ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பயோரெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நைட்டு வந்து இங்கே ஒரு தாபாவில் நிப்பாட்டி படுத்துட்டோம். 3 வண்டியுமே, அந்த 2 நாமக்கல் வண்டி, நம்ம 3 வண்டியுமே அங்கே நிப்பாட்டி படுத்துட்டோம். ஏன்னா இந்த ரோடு வந்து திருட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மல்லிலோலாம் சொல்லவே வேணாமா, மூட்டையை திருடுவாங்களாம். அதனால் சொல்லிவிட்டு 3 வண்டியுமே ஒரு தாபால் நிப்பாட்டி படுத்துட்டோம். படுத்துட்டு இப்போ தான் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 6 மணிக்கு தான் எடுத்தோம். அப்படியே போயிட்டுருக்கோம். ரோடு பாருங்கள், ஒன்றுமே தெரியல. மணி 6:45 ஆகிடுச்சு, ஆனால் ஒன்றுமே தெரியல. சைடு மேலேயே மறைச்சிக்கிச்சு, ஒன்றும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகிடுச்சு. ஒன்றுமே வந்து எதுவுமே கிளியர் ஆகவே இல்லை பனி. இது எப்படி நம்ம இருக்குது, ஒரு இப்போ நம்மளை ஓவர்டேக் பண்ணி ஒரு வண்டி போச்சுன்னா இப்போ அந்த ஒரு 150 மீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டிங்களே தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே எப்படி சொல்கிறது, மாயமாகிடுது. இது ஏதோ ஒரு மூவி எனக்கு பார்த்த மாதிரி தோணுது. ஆனால் நேம் தான் சரியாக ஞாபகம் வரல. நான் வந்தால் சொல்கிறேன் மூவி நேம். மிரரில் பாருங்களேன், ஒன்றுமே தெரியல. பாருங்க, லெஃப்ட் சைடு மிரரை பாருங்க, ஒன்றுமே தெரியல. இதோ அந்த வண்டி போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு டிஸ்டன்ஸுக்கு மேலே அந்த வண்டி நமக்கு தெரியாது பாருங்க. அவ்வளோதான், மாயமாகிடுச்சு, வேற உலகத்துக்கு போயிடுச்சு. அது ஒரே ஃபன்னு தான் போங்க. அப்படியே இந்த மாதிரியே வந்து எப்படி சொல்கிறது, நம்ம மகாராஷ்டிரா பாஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரியே பகல் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஹைட்லோட ஆர்டிஓ இப்போ இந்த சேர்ந்து எல்லாம் நிற்பாங்க பிச்சைக்காரங்க. அவங்க இந்த மாதிரி இருந்தால் அவனுக்கு என்ன பண்ண போகிறாங்க, நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் இருப்பாங்க, அங்கே போகும்போது நல்லாவாயிடும். இது இன்னொரு நாமக்கல் வண்டி. இல்லை இது எப்படின்னா, இவங்க பண்ணுற ஆக்சிடெண்ட்டு நம்ம யோசிக்கணும். இது எப்படி போய் இப்படி படுத்துருக்குன்னு தெரியல. ஆனால் வடக்கணுங்க பண்ணுற ஆக்சிடெண்ட் உண்மையானா, அன்றைக்கி மேடு ஏறும்போது ஆப்போசிட்டில் வண்டியே வரல. அங்கே போய் அந்த அப்படியே மலையில் அப்படியே சாய்ச்சிட்டாரு, வண்டிக்கு வலிக்கக்கூடாதுன்னு. இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து, இவங்க பண்ணுற ஆக்சிடெண்ட்டே நம்ம எப்படா இது போய் நடந்துருக்குன்ற அளவுக்கு யோசிக்கணும். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மண்மேடுக்கு முன்னாடி ஒரு சின்ன மேடு ஒன்று வரும், அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இங்கே வந்து டிராஃபிக் ஆகிடுச்சிங்க, என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் அங்கேருந்து கீழே வர வண்டிங்க வருது, மண்மேட்லேருந்து மாலைக்கான் பக்கம் போகிற வண்டிங்கெலாம் வருது. மாலைக்கான்லேருந்து மண்மேடு ஊர் பக்கம் போகிற வண்டிங்கெலாம் வந்து பிளாக் ஆகி நின்றுட்டுருக்கு. அங்கே பாருங்க, லைனாக லைட் வெளிச்சம் தெரியுதுங்களா மேலே. இதில் ஒரு தாயோலி, இந்திக்கார தாயோலி போகிறான் ஆப்போசிட்டில். அங்கேருந்து வர வண்டி, இதுவே சிங்கிள் ரோடு, வர வண்டிக்கு வழி விட்டால் தான் நம்மளும் ஃப்ரீயாவது போக முடியும். போகிறாரு நேராக, அங்கே போயிட்டு என்னத்தை இது பண்ண போகிறாருன்னு தெரியல.
காருக்காரங்க தான் அப்படி இருக்காங்கன்னா பெரிய வண்டி ஓட்டுறவங்களும் அப்படி தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன காரணம்னு தெரியல, பிளாக் ஆகி நிற்கிது. அப்படியே பாம்பு மாதிரி வளைஞ்சி போகுது தெரியுங்களா? லைட் வெளிச்சம் அங்கே தெரியுது பாருங்கள், லைட் வெளிச்சம். அதெல்லாம் வண்டி சைடு லைட்டு, பேக் லைட்டு. இந்த பக்கம் பாருங்க, நம்ம வண்டி தான் நிற்கிது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க, பின்னாடி நின்றுட்டு இருக்கு வரிசையா. நம்ம போய் படுப்போம்.